வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே சென்னையில் கொசு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் இரவில் தூக்கத்தை தொலைத்ததாக சென்னை மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அடையாறு, பக்கிங்காம் கால்வாய், கூவம் கரையோரம் கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொசுக்கடியும் கொசு தொல்லையும் சென்னை மாநகரில் வசிக்கும் மக்களுக்கு புதிதல்ல. வழக்கமாக பருவமழை காலம், பனிக்காலங்களில் கொசு உற்பத்தி அதிகமாகும். ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்னரே மாநகருக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கொசு தொல்லை மிக தீவிரமாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். 5 மணிக்கே கொசு வந்துடுதுங்க, எங்களால் தூங்க முடியல. அதுக்கு மேலே 10 மணிக்கு ஆனால் இன்னும் மொளன்னு வந்துடுது. குப்பை தொட்டி, கூவாரி எல்லாமே இருக்குது. ஆனால் மருந்து சில நேரத்தில் அடிக்கிறாங்க, சில நேரத்தில் அடிக்கல. என்றைக்கே ஒரு வாட்டி தான் வந்து அடிக்கிறாங்க மருந்து. இரவில் மட்டுமே கொசுக்கடி இருக்கும் என்ற நிலை மாறி தற்போது பகலில் கூட கொசுக்கடியை அனுபவிக்கும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். நாங்கள் கொசு வலை வீட்டிலலாம் கொசு வலை அடித்து வைக்கிறோம். பாதுகாப்பு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் கொசு வறுத்து தான். ஏன்னா இது இல்லை, இன்னும் இருக்குது. இன்னும் மழை காலம் வர வர கொசு அதிகமாகும். பகல்லே கொசு இருக்கும். அந்த கொசு நீங்கள் கட்டுப்படுத்தணும். கார்பரேஷன்லேருந்து கொசு கட்டுப்படுத்தணும். வீடுகளில் கொசுக்களை விரட்ட புகை வைத்தாலும், கொசுவர்த்தி ஏற்றினாலும் அதற்கெல்லாம் இந்த கொசுக்கள் கட்டுப்படுவதில்லை என கூறும் மக்கள், உழைத்த களைப்பில் வீடு திரும்பினால் கொசுக்கடியின் தீவிரத்தால் இரவில் தூக்கத்தை தொலைப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பின்னாடி காவா இருக்குது, அந்த காவாலேருந்து நிறைய கொசு வருது. இங்கே பக்கத்தில் சுடுகாடு இருக்குது சார். எங்களுக்கு கொசுவால் நாங்கள் ரொம்ப பாதிக்கிறோம் சார். கண்டு இது உடம்பெல்லாம் கண்டு இது அரிக்குது உடம்பு. கொசு கடிச்சா அந்த நிமிஷத்துல இப்படி கையில் அடிச்சோம்னா அரிக்குது, அந்த இடம் வீங்கி போயிடுது, நம்பிக்குது. அதான் தண்டு காய்ச்சல் வருது, ஜுரம் வருது, எல்லாமே தான் வருது. எதுவும் வரலன்னு சொல்ல முடியாது, வருது தான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இருக்கோம், வந்துட்டு தான் இருக்கோம். நிறைய பிள்ளைங்க இருக்குதா பாரு, இந்த இருக்க பிள்ளைங்கள்லாம் எடுங்களேன், வீட்டுக்கு பிள்ளைங்க இருக்குது தான். சென்னையில் கொசு தொல்லையால் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் கரையோரங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினசரி வாழ்க்கையை நடத்தவே பல போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் கொசு கூடலாம் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சுன்னு பொதுமக்கள் புலம்பக்கூடிய புலம்பல்களை சென்னை முழுக்க பரவலாக கேட்க முடியுது. கொசு ஒழிப்பு நடவடிக்கையை இன்னும் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் சென்னை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வெங்கடேஸ்வரன், செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.